எனக்கு தெரியும் அங்க இருக்கிற குடும்பங்கள்ல குழப்பங்கள் எனக்கு தெரியும். எல்லாம் சாத்தான் கொண்டு வந்தது. பலிபீடம் கட்டிட்டீங்கன்னா வெற்றின்னு அர்த்தம். இயேசு உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டாருன்னு அர்த்தம். அவர் ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டார். அவர் தான் ஆட்சி செய்வார் குடும்பத்தை. நிச்சயம் கர்த்தர் வருவார், உங்களுக்குள்ள கிரியை செய்வார். இதை நீங்க தள்ளி போடாதீங்க, இதை செய்யாம இருக்காதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது ஆபிரகாம் பலிபீடம் கட்டி தொழுது கொண்டார். இப்போ நான் ஒரு காரியம் சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவர் பலிபீடம் கட்டின இடம் அங்கு 8ஆம் வசனத்துல நம்ம வாஸ்தவம். பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். கூடாரம் போட்டானா அவனுக்கு வீடு கட்டினான்னு அர்த்தம். அங்க ஒரு கர்த்தர் நாமத்தை தொழுது கொண்டான். இப்போ 9ஆம் வசனத்துல நீங்க பாருங்க, இது கொஞ்சம் விகற்பமா இருக்கு. அதன் பின்பு ஆபிரகாம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனான். இது ஒரு நீதிமானின் ஃபிளா, அவருடைய மிஸ்டேக். நல்லா கவனிக்கணும். பலிபீடத்தை விட்டு தெற்க நோக்கி போறான். அது சொல்லலை. இது பிராமிஸ் லேண்டுக்கு வந்தாச்சு, தேவனோடு தொடர்பு கொள்ளும் அந்த ஸ்தானத்துக்கு வந்தாச்சு. இப்ப பாருங்க 10ஆம் வசனம். அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்தில் பஞ்சம் கொடியதா இருந்தபடினால் ஆபிரகாம் எகிப்து தேசத்துக்கு திரும்பி தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். 11ஆம் வசனம். அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன். எகிப்தியர் உன்னை காணும் போதே இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொண்டு போட்டு உன்னை உயிரோடே வைப்பார்கள். ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கும் உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கும் நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான். உன் உயிர் பிழைக்கும், அவ உயிர் பிழைக்குமா? ஒரு பலிபீடத்துல நமக்கு கர்த்தர் நம்மளை சந்திக்கிறார். ஆபிரகாம், பிராமிஸ் லேண்டுக்கு வந்துட்டப்பா, உனக்கு நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்து உன்னை பிளஸ் பண்ணி உன்னை நிறைய காரியங்களை உனக்கு அவர் செய்யறேன்னு சொல்லி இருக்கிறாரு. அப்புறம் ஏன் தெற்க பார்த்த நீ? தேவன் இல்லாத பலிபீடத்தை விட்டு விலகி. நன்ற கவனியுங்கள். ஆயிக்கும் பெத்தேலுக்கும் நடுவாக அவன் கட்டின பலிபீடம், தேவனை தொழுது கொண்ட பலிபீடம், அதுதான் அவனுடைய வீடு. அங்க அவன் வீடு கட்டினான், கர்த்தருக்கு பலிபீடமும் கட்டினான். அங்கதான் வாசம். அதுதான் ப்ராமிஸ் லேண்ட். இந்த தான் உனக்கும் உன் சந்ததிக்கும் நான் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டார் கர்த்தர். அப்புறம் என்ன பாஸ் என்ன சவுத்வர்ட் ஜேர்னி. இது அவருடைய சொந்த மூளை. தேவன் சொன்னது கிடையாது. உங்களில் பலர் இதை செய்கிறீர்கள். பலிபீடத்தோடு நீங்கள் தொடர்பில் இருந்தால், ஜெபத்தில் நீங்கள் ஒரு அமைப்பு, ஒரு ஜெப அமைப்பை ஏற்படுத்தி அந்த ஜெப அமைப்பில் நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இறங்கி உங்களோட பேசுவார். அவர் சொல்லுவார். அவர் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்து கொள்ள வேண்டும். பலிபீடத்தின் தொடர்பை நீங்கள் விட்டுவிடக்கூடாது. வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே சவுத்வர்ட் ஜேர்னி மேற்கொள்ளலாங்க. அங்கே பாருங்க, பலிபீடத்தை விட்டு நீங்கி அவர் தென் பாகத்தை நோக்கி அவர் பிரயாணம் ஆரம்பிக்கும் போது முதல்ல வந்தது என்ன? பஞ்சம். அப்பத்தை கேட்டா கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டா பாம்பை கொடுப்பானா? முட்டையை கேட்டா தேளை கொடுப்பானா? பொல்லாதவர்களாக்கி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது உங்கள் பரமபிதா உங்களுக்கு நலமானதை அருளுவது நிச்சயம் அல்லவா? குட்னஸ் ஆஃப் காட், தேவனுடைய நன்மையானவைகளை அவர் கொடுப்பது நிச்சயம் அல்லவா? ஏன் உனக்கு அது கிடைக்கல? பஞ்சம். தேவனுடைய பலிபீடத்தில் அது இல்லை. சின்சியரா நீங்க இன்னைக்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும். நீங்க பலிபீடத்தை விட்டு நீங்க கூடாது. பலிபீடத்தை விட்டு நீங்காமல் இருந்தான் அப்படி சொல்லி இருக்கு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. வேலைக்கு போகலாம், நம்ம காரியங்களை கவனிக்கலாம், ஆனா பலிபீடத்தோட கனெக்டடா இருக்கணும்.
பலிபீடத்தோட கனெக்டடா இருக்கணும். சவுத் வேர்ட் ஜேர்னி இவர் மேற்கொண்டார். மனைவியை பார்க்கறான், அவன் யோசிக்கிறான். அவன் போறது எங்க போறான்னா டுவர்ட்ஸ் ஈஜிப்ட், எகிப்தை நோக்கி போறான். எகிப்துன்னு சொன்னா விட்டு வந்த இடம், வேண்டாம் என்று விட்டு வந்த இடம். எகிப்து அப்படின்னு சொன்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கு பின்மாற்றம், தேவன் இல்லாத ஒரு பாழிடம். நிச்சயமா நீ உனக்கு பஞ்சம் வரத்தான் செய்யும், நிச்சயமா நீ பாவம் செய்யத்தான் செய்வ, நிச்சயமா பாவம் செய்யத்தான் செய்வ. பொய் சொல்றான் மனைவியை. முறைப்படி அவ ஒரு கசின் சிஸ்டர் மாதிரி வருது என்றாலும் கல்யாணம் கட்டி பிள்ளை பெற்ற பிற்பாடு அல்லது மனைவியோடு கூடி வாழ்ந்த பிற்பாடு அப்புறம் என்ன சகோதரி, நான் வாழணும், நீ செத்தா சாவு, நீ நாசமா போனப்போ. உன்னை நீ ஒரு ஸ்பின்ஸ்டர்னா அவங்க தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா தூக்கிட்டு போய் அவன் என்ன செய்வான்? ஒருத்தன் புருஷனா இருப்பானா, 10 பேர் புருஷனா இருப்பானா தெரியாது. உனக்கு என்ன நேரிடும் அதை பற்றி நான் உயிரோடு இருக்கணும். சுயநலம் வந்துருச்சா, பலிபீடத்தை விட்டு நீங்கிறவங்க சுயநலவாதிகளா இருப்பாங்க. ஃபேமிலி ஓரியன்டட் திங்கிங் இருக்காது. எனக்கு, நான், மற்றவங்க எப்படியாவது போயிட்டு போட்டோம். பஞ்சம் வந்தது, பாவம் செய்ய தூண்டி நான் சுயநலவாதியாய் மாறினான். எவ்வளவு பயங்கரமானது பாருங்க. இப்போ நாம என்ன செய்யணும் என்றத நீங்க நல்லா கவனிச்சுக்கிடுங்க. பலிபீடத்தை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டும், பலிபீடத்தோடு கனெக்டடா இருக்கணும். இந்த சபை உங்களுக்கு ஒரு மகா பெரும் பலிபீடம். உங்க வீட்டில் வச்சிருக்கிறது ஒரு பலிபீடம், அதோட கனெக்டடா இருக்கணும் எப்பவுமே. நீங்க கூடாது. சவுத் வேர்ட் ஜேர்னிலாம் கூடாது. சவுத் வேர்டு ஆர் நார்த் வேர்டு எந்த ஒரு தொடர்ந்து கர்த்தர் சொல்லாத உன் இஷ்டமா ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கிறது, உன் இஷ்டமா போறது. கர்த்தர் சொன்னாரா? என்ன இந்து பொண்ணை போய் லவ் பண்ணானே இந்த பாவி. நம்ம சபையில இந்து பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ண பிள்ளைங்க. சவுத் வேர்ட் ஜேர்னி ஆல்டரோட கனெக்டட் கிடையாது, கனெக்டட் கிடையாது, தொடர்பு இல்லை. ஆல்டரோடு தொடர்பு இல்லைன்னா தேவனோடு தொடர்புல இல்லை, பரலோகத்தோட தொடர்பு இல்லை, நன்மைகளோடு தொடர்புல இல்லை. பலிபீடத்தண்டையில் சாத்தான் வரமாட்டான். உங்க வீட்டுல பலிபீடம் இருந்தா உள்ள என்ட்ரு ஆக மாட்டாங்க. இது ஜெபிக்கிற வீடு, இது ஜெபிக்கிற வீடு. அவனுக்கு நல்லா தெரியும். ஜெபத்துக்கு விரோதி ஒருத்தன் உண்டுன்னா அவன் சாத்தான் தான். உங்களுக்கு ஜெப பலிபீடம் கட்டுறது சும்மா விட்டுருவான்னு நினைக்கிறீங்களா? அது ஒரு 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 தேவனுடைய ஒத்தாசை உங்களுக்கு இருக்கணும். தைரியமா நம்ம இந்த காரியத்தை செய்யணும். பலிபீடத்தை விட்டு நீங்க கூடாது. ஆபிரகாமுக்கு புத்தி எங்க போச்சு? நீதிமான் தானே, அவன் எவ்வளவு தவறு செய்தான். எத்தனை விசுவாசிங்க, எத்தனை தேர்ந்த விசுவாசிங்க, நீண்ட கால விசுவாசிங்க பலிபீடத்தை விட்டு நீங்கினதுனால பஞ்சம், பாவம், சுயநலம், ஆத்துமபாரமே கிடையாது. நான் 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 எனக்கு நல்லது கிடைக்குமா? சர்ச்சுக்கு வந்தா எனக்கு என்ன கிடைக்கும்? மண்ணு கிடைக்கும். சர்ச்சுக்கு வந்தா எனக்கு என்ன கிடைக்கும்? பலிபீடத்தண்டை நீ வந்தா உனக்கு தேவனோடு தொடர்பு கிடைக்கும். உன்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தரின் ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும். இதற்கு மதிப்பு என்ன? 1000 கோடி. இதுக்கு மதிப்பு என்ன? விலை மதிப்பில்லா என் தேவன். அல்லேலூயா. எது வேண்டும்? கர்த்தருக்கு மகிமை உண்டா? இப்ப எல்லாரும் ஜெபிக்க வேண்டும். நான் ஒரு காலம் தேவனுடைய பலிபீடத்தை விட்டு நான் என் மன இஷ்டமாய், என் சொந்த இஷ்டமாய் எதையும் செய்து நான் பிரிந்து போக மாட்டேன். ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும் எல்லாரும். கர்த்தர் எல்லாரும் ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. என்ன பார்த்துக்கிட்டு இருக்காருங்க? நான் ப்ரேயர் நடத்துறதுக்கு தான் இந்த பாயிண்ட் சொல்லி இருக்கிறேன். இது ப்ரேயர் மாத்திரம் இல்லை, இட்ஸ் a prophecy ஆல்சோ. உனக்கு தேவன் இன்றைக்கு சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தை. ஸ்தோத்திரம். ஆமா பாஸ்டர், எத்தனையோ முறை நான் ஜெபிக்காம அந்த ஜெப ஐக்கியத்தை விட்டு, இந்த ஜெப பலிபீடத்தை விட்டு நான் நீங்கி போய் என் இஷ்டமா காரியங்களை செய்ததுனால அதுல எனக்கு நஷ்டம் வந்தது, எனக்கு பஞ்சம் வந்தது, எனக்கு பலவிதமான பொய் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. இந்த அதாவது ஃபேமிலி ஓரியன்ட் திங்கிங் போய் செல்ஃப் திங்கிங், செல்ஃப் பெனிஃபிட் என்னன்னு சொல்லி திங்க் பண்றதுக்கு உரிய நிலைமை வந்துச்சு. என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, நான் ஒரு நாளும் இந்த பலிபீடத்தை விட்டு. நீங்க எத்தனை பேர் நீங்க அப்படி ஜெபம் பண்ண போறீங்க? வலது கையை உயர்த்தி
வலது கையை உயர்த்தி ஊக்கமா ஜெபம் பண்ணுங்க. ஒரு காலும் நாங்க இந்த பலி சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. இந்த பக்கம் இருக்கிறவங்க பின்னால் இருக்கிறவங்களாம் வாயை திறந்து சொல்லுங்க. இந்த பலிபீடத்தை விட்டு நாங்க நீங்கவே மாட்டோம். க்ளோரி, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்துல எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ற நேரம் ஜெபத்துல இருக்கணும். இயேசுவின் நாமத்தில் எல்லாம் சொல்லுங்க. நாங்க இந்த பலிபீடத்தை விட்டு நாங்க நீங்கவே மாட்டோம். இயேசுவே ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. இங்கதான் இருக்குது பிளெஸிங். இங்கதான் இயேசு இருக்கிறார். இந்த பலிபீட தண்டையில தான் இயேசு இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இங்கதான் இருக்கிறார். வல்லம் இங்கதான் இருக்குது. அங்கதான் கிருபை இருக்குது. அங்கதான் பிளெஸிங் இருக்குது. பலிபீடத்தை விட்டு நீங்கிட்டா பஞ்சம் இருக்குது, தரித்திரம் இருக்குது, கடன் பிரச்சனை இருக்குது, நிறைய குறைபடுதல் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொய் சொல்றது இருக்குது, பாவம் செய்யறது இருக்குது, சுயநலமா பிறரை பற்றி அக்கறை இல்லாத ஒரு நிலைமை வருது. இயேசுவின் நாமத்தில் அப்பா நான் ஒரு நாளும் பலிபீடத்தை விட்டு நீங்காமல். ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் சேர்ந்து கர்த்தர், நான் பலிபீடம் கட்டுகிறவன், நான் பலிபீடத்தோடு தொடர்புடையவன், ஒரு நாளும் பலிபீடத்திற்கு விட்டு நான் நீங்கவே மாட்டேன். அப்படி ஒப்பு கொடுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். Glory to Jesus. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துல ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுல என்ன சொல்லியிருக்குன்னா, ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம். எல்லாம் எடுங்க போடுப்பா. ரோமருக்கு நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே என நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. பலிபீடத்தில் ஜீவ பலியாக பலிபீடத்தில் வைக்க. நான் எப்பவும் பலிபீடத்தில் இருக்கிற ஆளு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆபிரகாம் பலிபீடம் கட்டினான். தன் மகனை பலிபீடத்தின் மேல் வைத்தான். ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் வைத்தான். பலி செலுத்தி கொல்றதுக்கு இல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சாங்டிபிகேஷன் உண்டாகிறதுக்கு, ஒரு ஸ்பெஷல் பிளஸிங் அவனுக்கு உண்டாகிறதுக்கு. பலிபீடத்தில் வைக்கப்பட்ட ஈசாக்கை பார்த்து கர்த்தர் சொல்லி இருக்கிறார். கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். அந்த தேசத்தில் அவன் விதைத்தான். அவன் 100 மடங்கு பலனை கண்டான். அவன் வர விருத்தி அடைந்து பெரிய ஐஸ்வர்யவானாக மாறினான். ஜனங்கள், அந்த ராஜாக்கள் பொறாமைப்படுகிற அளவுக்கு ஆசீர்வதித்தார். பலிபீடத்தில் எங்க குடும்பத்தை வைங்க. நாம அந்த பலிபீடத்தோட கனெக்டடா இருப்போம். நீங்கவே மாட்டேன்.